வணக்கம் நண்பர்களே, தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். நம்ம குலதெய்வம் வீட்டிற்கு வர என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வம் வீட்டிற்கு வர சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: ஓம் குலதேவாய வித்மஹே வம்சவிருத்தாய தீமஹி தன்னோ குலதேவ பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகமை தினமும் 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வாசற்படியில் கற்பூரம் ஏற்றி நிலைப்படியில் மஞ்சள் சந்தனம் வைத்து வழிபடுவதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை பெற்று குடும்பத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கலாம். குலதெய்வம் வீட்டிற்கு வர வழிபாட்டு முறைகள். மந்திரம்: பொதுவான மந்திரம் ஓம் குலதேவாய வித்மஹே சர்வசித்தி வித்மஹே தன்னோ குலதேவ பிரச்சோதயாத். சிவரூப குலதெய்வம்: ஓம் பவாய நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் பசுபதே நமஹ, ஓம் உக்ராய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் பீமாய நமஹ, ஓம் ஈசாய நமஹ. நம்ம குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டிய எளிய பரிகார முறை பார்க்கலாம். ஒரு சிகப்பு துணியில் மஞ்சள், குங்குமம், விபூதி, மண், சாம்பிராணி, அடுப்பு கறி இதெல்லாம் வச்சு சேர்த்து முடிச்சு போட்டு நிலப்படியின் உட்புறம் தொங்க விடலாம். இப்போ பூஜை முறையை பார்க்கலாம். தலவாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் கலச சொம்பு வைத்து வெற்றிலை மற்றும் வாழைப்பூ கொண்டு 3 நாட்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த கலச நீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம். நம்ம குலதெய்வ பேரையும் இந்த ஸ்லோகமில் சேர்த்து சொல்லிக்கலாம். இதுக்கு இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். இப்போ நம்ம குலதெய்வம் கருப்பணசாமியாக இருந்தாருன்னா ஓம் கருப்பணசாமி வித்மஹே, இல்லை ஈஸ்வரனாக இருந்தார்னா ஓம் ஈஸ்வரன் வித்மஹே. அந்த மாதிரி அந்த குலதெய்வம்னா அந்த வேர்டு வர இடத்துல நம்ம குலதெய்வம் அந்த கடவுளோட பேரையே சேர்த்து சொல்லிக்கலாம். குலதெய்வத்தின் அருளை பெற தினசரி துதிக்க வேண்டிய காயத்ரி ஸ்லோகம் என்னன்றதை பார்க்கலாம். ஓம் குலதேவாய வித்மஹே வம்சவிருத்தாய தீமஹி தன்னோ குலதேவ பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகமை தினமும் காலை அல்லது மாலையில் 11 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்து வந்தால் குடும்பத்தில் வம்ச விருத்தி உண்டாகும், தோஷங்கள் நீங்கும், குலதெய்வம் பூரண ஆசி கிடைக்கும். ஓம் குலதேவாய வித்மஹே வம்சவிருத்தாய தீமஹி தன்னோ குலதேவ பிரச்சோதயாத். 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 நன்றி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.